தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல கேவி நந்தா இயக்கத்துல விமல், சூரி இவங்க நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் படவா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் விமல் தன்னுடைய நண்பர் சூரியுடன் சேர்ந்து வெட்டியா ஊர் சுத்துறது, அதுக்கப்புறம் கிடைக்கிற பொருட்களை திருடி விற்கிறது, இப்படி ஊர் மக்களுக்கு தொல்லை கொடுக்கறது, மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. இதனால ஒரு கட்டத்துல ஊர் மக்கள் விமலை நாடு கடத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இதனால கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி விமலை மலேசியாவுக்கு அனுப்புறாங்க. மலேசியாவுக்கு போறாங்க. அவர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த வேலை பறிபோகுது. அதனால தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி வராரு. விமலை பார்த்ததுமே அந்த ஊர் மக்கள் திருச்சி ஓடுவாங்கன்னு பார்த்தா, இந்த முறை மாலை மரியாதையுடன் அவரை வரவேற்கிறாங்க. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? இந்த கிராம மக்களுடைய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படிங்கறத ரொம்ப கமர்ஷியலா சொல்லக்கூடிய படம் தான் இந்த படவா. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்துல நாயகனா அழைச்சிருக்கக்கூடிய விமல், அதாவது வெட்டியா ஊரை சுத்துறது, கதாநாயகியை கண்டதும் காதலிக்கிறது, அதுக்கப்புறம் வில்லனை பார்த்ததும் எதுக்குறது, இப்படி ஒரு நடிகரா அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர வேலையை தான் இந்த படத்துலயும் செஞ்சிருக்காரு. அதே போல அப்பாவித்தனமான அவருடைய முகம், அதுக்கப்புறம் இந்த வெகுளித்தனமான நடிப்பு இந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில இருக்கு. அவரு வழக்கமா செய்யற வேலையை இந்த படத்துலயும் சிறப்பா செஞ்சிருக்காரு. அதே போல விமலுடைய நண்பரா நடிச்சிருக்கக்கூடிய சூரி, இவரு படம் முழுக்க விமல் கூட குடி கும்மாளம் கூத்து அப்படின்ற மாதிரி படம் முழுக்க வர்றாரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களே இந்த படத்துல சிரிக்க வச்சிருக்காரு. அதே போல இந்த படத்தினுடைய நாயகி சித்ரா ராவ், இவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த படத்துல பெரிய அளவுல ஓப்பு இல்லை, பட் சொன்ன வேலையை சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு பாடல்களை ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப கமர்ஷியலாகவும் காட்டியிருக்காங்க. படத்தினுடைய பின்னணி இசை பாடல்கள் எல்லாமே கேட்கிற மாதிரி இருக்கு. பின்னணி இசை இந்த படத்துக்கு பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய கேவி நந்தா ஒரு பழைய கதைய ரொம்ப நகைச்சுவையாகவும் கமர்ஷியலாகவும் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா தேவையில்லாத காட்சிகளை அடிஷனலா ஆட் பண்ணி படத்தினுடைய நீளத்தை அதிகரிச்சிருக்காரு. அது சில இடங்கள்ல பாக்குற நமக்கு சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இந்த படத்தை விமல், சூரி இவங்க ரெண்டு பேருடைய அலப்பறைகளை வச்சு ரொம்ப ஜாலியா எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விவசாயத்தை பாதிக்கிற கரிவேல மரங்களை ஒரு சிலர் தன்னுடைய ஆதாயத்துக்காக வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப மேலோட்டமா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ரொம்ப அழுத்தமும் பேசியிருக்காரு. அதற்காக பாராட்டலாம். மொத்தத்துல இந்த படம் படவா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. விமல், சூரி இவங்களுடைய காம்பினேஷனுக்காக ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.5. அடுத்த பிரசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.